ஓகே. 2ஆம் கேள்வியில வந்து படம் பார்த்து 5 வாக்கியங்கள் எழுதக்கூடிய கேள்வி வரும். இந்த படத்தை பார்த்தா விளங்கும். "දියති පින්තූරය බලා ඒ ඇසුරින් අර්ථවත් වාක්‍ය 5ක් ගොඩනගන්න." அது தரப்பட்டுள்ள படத்தை தொடர்பாக 5 வாக்கியங்கள் இலக்கண ரீதியான முறையில சரியான முறையில நாங்க எழுத வேண்டும். ஓகே. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்குது. இதுல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதாவது உரையாடல் உண்டு. இதுல இந்த அதிகாரி வந்து இவர் 2 பேரோடையும் கதைத்து கொண்டிருக்கிறாங்க. பின்னால் ஒரு வேன் ஒன்று இருக்குது. ஒரு கிளாக் கொண்டு தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்ப இது என்னென்ன விடயங்களை நான் இந்த படத்துல காணலாமோ அந்த விடயங்களை எங்களுக்கு உள்ளடக்கி இலக்கண ரீதியா சரியான முறையில 5 வாக்கியங்கள் அமைக்கணும். ஓகே. முதலாவது உங்களுக்கு பொதுவாக எல்லா படத்துக்கும் இது ஒரு அழகான காட்சியாண்டு போடலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடிக்கு இதுல என்னென்ன விடயங்களை காணுவோமோ அது சம்பந்தமாக இலக்கண ரீதியா நாங்க சரியான முறையில் எழுதினா அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே. இதுல வந்து நான் முதலாக எழுதுகிறேன். மெம பின்தூரையே இந்த படத்தில் இருவர்கள் ஒரு அதிகாரியுடன் கதைத்து கொண்டிருக்கிறார். பின்னால் ஒரு கிளாக் இருக்குது. அதே மாதிரி பின்னால் ஒரு யானை தொடர்பான ஒரு போர்டு இருக்குது. இது மாதிரி எங்களுக்கு பல வாக்கியங்கள் எழுதலாம். முதலாவது நான் எழுதுகிறேன். மெம பின்தூரைய மெம இந்த படம் பின்தூரைய எங்களுக்கு இல்லைன்னா ஒரு அலுவலகத்தின் காட்சியாகவும் எழுதலாம். நான் எழுதுகிறேன் பின்தூரைய காரியாலயக்க தர்சனேக்கும் போது காரியாலயக்க தர்சனயக்கி சுவற்றில் ஒரு கடிகாரம் தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்ப நாங்க சொல்றோம் வித்தியே ஒரலோசுவா வச்சன அவமோஷன் வச்சன 4ක් குறைந்தபடியாக 4 சொற்கள் இருக்கணும். அவை முதல் வாக்கியத்துல 4 சொற்கள் உள்ளடங்குது. அதுக்கு 4 அதுக்கு அதிகமாக எங்களுக்கு உள்ளடக்கிய வாக்கியத்தை அமைக்கலாம். வித்திய ஒரலோசுவா சுவற்றில் கடிகாரம் வந்து தொங்க விடப்பட்டுள்ளதுன்னு நான் எழுதுவேன். அப்ப எல்லா திபே இது உங்களுக்கு எழுதலாம். பின்னால் ஒரு வேன் வண்டி காணப்படுகிறது. மெஹி இங்கே வேன் ரத்தையே வேனில் ஒரு ஆள் இருக்கிறார். புத்கலையே சிட்டி ஓகே. அடுத்த வாக்கியமா நான் எழுத போறது வந்து இந்த படத்தில் 3 ஆட்கள் கயத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் அதே வந்து புத்கலையன் திதனெக்கு 3 ஆட்கள் வந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வாக்கியத்தை எழுத போறேன். இப்ப புத்கலையன் திதனெக்
சிந்தனை இல்லாட்டி தொந்தினை 3 ஆள். கதா කරමින් කතා කරමින් සිටිති. முடிவு பன்மையால வரணும். ஆகவே சிட்டித்தி. வேற இந்த டேபிளுக்கு மேல சில புத்தகங்கள் இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ் காண கிடைக்கும். நம்ம இது ஃபைல்ஸுக்கு பொதுவாக லிப்பு கொண்டு உண்டு. ஆனால் இது லிப்பு கொண்டு எடுத்து அதை எழுதுவேன். மேசை உட மேசை உட மேல இல்லாட்டி மற்ற எண்ணும் எழுதலாம். மேசை உட லிப்பி கொண்டு வைத்திருக்கிறது. அப்ப லிப்பி கொண்டு தபா எத்த. ஓகே. அப்ப நாங்க இந்த வாக்கியம் அமைக்கும் போது எப்பொழுதும் குறைந்தபட்ச 4 சொற்களாக உள்ளடங்க வேண்டும். அதோட இலக்கண ரீதியான முறையில சரியான முறையில அமைத்து வாக்கியங்கள் எங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம்.